இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா வணிக கற்கை நெறியில் முக்கியத்துவம் பெற்ற வணிக எண்ணக்கருக்கள். அதாவது இது என்னன்னு சொன்னா இவ்வாறான சில எண்ணக்கருக்கள் காணப்படுது. இந்த எண்ணக்கருக்கள் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா நம்ம WT படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிசினஸ் வணிக வணிகம் சம்பந்தமான பாடங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வணிகச் சூழல் படிக்கிற மாணவனா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டிய சில விடயங்கள் தான் என்ன, இந்த வணிக கற்கை நெறியுடன் தொடர்புபட்ட எண்ணக்கருக்கள் என்று சொல்ற விடை. ரைட். இந்த எண்ணக்கருக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சில சொற்கள் இருக்கு. தேவைகள், விருப்பங்கள், பரிமாற்றம், கிரயம், கேள்வி, திருப்தி, சந்தை, இவ்வாறான சில வசனங்கள் காணப்படுது. இந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் என்ன செஞ்சிருக்கணும் பிள்ளைகள்? நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது கட்டாயமாக எக்ஸாமுக்கு வருமான்னு சொன்னா இல்ல. எக்ஸாம்ல இதுல ஆரம்பத்தில் இருக்கிற விடயங்கள் கேட்க மாட்டாங்க பெரும்பாலும். பட் என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம பிசினஸ் என்வாயன்மெண்ட் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த எண்ணக்கருக்கள் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் நம்ம அடுத்தடுத்தது படிக்கிற விடயங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். இதுல நாம ஒவ்வொரு எண்ணக்கருக்களாக நாம் என்ன செய்ய போறோம்? இன்றைய கிளாஸ் நாம படிச்சோம்னு சொன்னா இந்த நம்மளோட யூனிட் 1ல பார்ட் 1ங்கிறது என்ன செஞ்சிடும், நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ரைட். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன செய்யலாம்? வணிக அமைப்புகள் சம்பந்தமான பார்ட் 2 சம்பந்தமான விடயங்களை நாம் என்ன செய்ய முடியும்? ஸ்டடி பண்ணக்கூடியதாக, ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. Right. நம்ம முதலாவதாக என்ன செய்வோம்னு சொன்னா இந்த எண்ணக்கருக்களை தேவை விருப்பங்கள் சம்பந்தமாக பார்ப்போம். ரைட். அதாவது நீங்க உங்களோட வாழ்க்கையில தேவைகள், விருப்பங்கள் என்ற வசனங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவைகள் என்றா என்ன? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க விஞ்ஞான பாடமா இருந்தாலும் சரி, சுகாதார பாடமா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? GCO லெவல்ல தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப நம்மட வணிக கற்கை நெறியில பாத்தீங்கன்னு சொன்னா தேவைகள் என்றா என்ன? தேவைகள் என்றா என்ன என்று சொன்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கு பூர்த்தி செய்து கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசியமான விடயங்கள் அனைத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? தேவைகள் என்று சொல்லுவோம். உதாரணமாக உணவு, அடுத்தது உடை, உறையுள், உடல் நலம், கல்வி, சுகாதாரம், இவ்வாறான விடயங்களில நாம் என்னென்று சொல்லுவோம் என்று சொன்னா தேவைகள் என்று சொல்லுவோம். ரைட். இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட முறைகளுக்கு சொல்ற பேர் தான் என்ன? விருப்பங்கள் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமாக உணவு என்பது தேவை. அப்ப உணவுங்கிறது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, உணவுங்கிறது தேவை. ஆனா ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்தும் என்ன செய்யும்? அவங்களோட விருப்பங்கள் வேறுபடும். ஏன்? எனக்கு காலை உணவு தோசை பிடிக்கும் என்று சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? இடியப்பம், பிட்டு, ரொட்டி, நூடுல்ஸ் போன்ற உணவுகள் என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிக்கும். அப்ப தேவை என்கிறத பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட முறைகளுக்கு சொல்ற பேர் தான் என்ன? விருப்பங்கள் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது எது? தேவை. அந்த தேவைகள் என்ன செய்யலாம் என்று சொன்னா அவர்கள் விரும்பிய விதத்தில் என்ன செய்யலாம், அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆகவே தேவைகள் தான் என்னன்னு சொன்னா முதலாவது தோன்றியவை உலகத்தில். தேவைகளுக்கு பிறகுதான் என்ன, விருப்பங்கள் தோன்றியவைகளாக காணப்படுது. தேவையில் இருந்துதான் விருப்பங்கள் தோன்றியதாக காணப்படுது. ரைட். இப்ப உதாரணமாக நம்முடைய அடிப்படை தேவைகள் என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுற விடயங்கள் என்ன? உணவு, அடுத்தது உடை, உறையுள், குடிநீரையும் என்ன செய்யறாங்க? தேவைகளுக்குள்ள என்ன செய்யறாங்க? உள்ளடக்கி இருக்காங்க. குடிநீர் என்கிறதையும் அத்தியாவசியம், உயிர் வாழ்வதற்கு அவசியமான விடயம்ங்கிற கேட்டகரிக்குள்ள உள்ளடக்கி இருக்காங்க. ரைட். இப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், உணவுங்கிறது தேவைதானே? உணவு என்பது ஒரு தேவை. இப்ப இதுல பாருங்க நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. இதுல இருக்கு கிளாஸ் இருக்கக்கூடிய ஆக்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய இருந்த ஆக்களும் சரி, என்ன இதுல ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன ஒவ்வொரு உணவுகளை பிடிக்கும். பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், ஜூஸ் ஐட்டம், கொக்கோ கோலா ஐட்டம், கேக், கிரிப்சி சிக்கன் என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன செய்யப்படும் என்று சொன்னா ஒவ்வொரு உணவுகளை பிடிக்கும். அப்ப தேவைகள் என்று சொல்லி உணவு என்று இருந்தா அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முறைதான் என்ன? விருப்பமாக காணப்படும் உணவுகள் வகைகள். எக்ஸாம். இப்ப உடையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உடை என்ன என்ன அனைவருக்கும் என்ன முக்கியமான ஒரு விடை? உடை, ஆடைகள் என்பது, கிளாத்ஸ்ங்கிறது மிக முக்கியமான விடை. ட்ரெஸ்ங்கிறது.
ஆனா ஒவ்வொரு நபர்களை பொறுத்தும் பாருங்க, ஆடைகள் வித்தியாசப்படும். ஷர்ட், டிஷர்ட், ஜாக்கெட், சில நபர்களுக்கு ஷூ பிடிக்கும். என்ன, ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன செய்யும் என்று சொன்னா அவர்களோட உடை என்கிற தேவையை பூர்த்தி செய்வதற்கான முறை என்ன வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கு. அதே போல வீடுகளை பாருங்க, உறையுள்ளங்கிறத சில நபர்களுக்கு கல் வீடு, களிமண் வீடு, பங்களாக்கள் அல்லது எஸ்டேட் பங்களாக்கள் அல்லது மாடி வீடுகள், சாதாரண வீடுகள் என்ன செய்யப்படும். ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன செய்யும், அவங்க இருக்கக்கூடிய விதம், அவங்களோட இந்த உறையுள்ங்கிறத பூர்த்தி செய்யக்கூடிய விதம் என்ன, ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஆகவே நாம் என்ன செய்ய போறோம்னா நாம பார்க்க போற விடயம்தான், அதாவது தேவைகள் என்றா என்ன என்கிறதையும் பார்க்க போறோம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய என்ன முறைகள் என்னங்கிறதே ஒரு பேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். ரைட், இதுல பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பக்கம் இருக்கிறது என்ன, தேவைகள். இந்த பக்கம் இருக்கிறது என்ன, விருப்பங்கள்னு சொல்லுவோம். இப்ப தேவைகள் என்ன, இந்த பாருங்க எக்ஸாம்பிள். இப்ப நாம தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையிலான என்ன செய்வோம், வேறுபாடுகள் பார்ப்போம். இந்த வேறுபாடுகள் பார்க்கறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். தேவை என்றா என்ன, விருப்பம் என்றா என்ன என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். இப்போ உணவுங்கிறது தேவையாக இருந்தால் நபருக்கு நபர் என்ன செய்யப்படும், வித்தியாசப்படும். ஒரு நபருக்கு சோறு, ஒரு நபருக்கு பான், ஒரு நபருக்கு இடியப்பம். அப்ப என்ன, இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான விருப்பங்கள் அதிகமாக காணப்படுது. ஆனா தேவைங்கிறது என்ன, ஒன்றுதான், ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்டதுதான் தேவை. ஆனா விருப்பங்களை பாருங்க, உலகத்துல ஆட்களுக்கு என்னென்ன விருப்பம் உணவுன்னு சொன்னா உலகத்துல என்ன எண்ணிலடங்காத உணவுகள் இருக்கு. ஒரு அன்லிமிட், லிமிட்டே இல்லை, அவ்வளவு உணவுகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வகையான உணவுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. எங்க வேற வேற மிக்சிங் சேர்க்க சேர்க்க பின்ன உணவுகள் மாறிட்டு இருக்கு. டேஸ்ட் மாறும், உணவுகளோட பேட்டர்ன் மாறும், கலர் மாறும். ஆகவே என்ன, விருப்பங்கள் என்ன ஒரு வரையறை அற்றதாக காணப்படுது. உடைகளை பாருங்க, ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற இருக்கு. அவங்களோட விருப்பம் வித்தியாசம். வீடுகளை பாருங்க, கல்மண் வீடு, குடிசை வீடு, உத்தியோகபூர்வ இல்லங்கள். ஏன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ பாருங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு அவங்களோட சொந்த வீடு தானே. அவங்களுக்கு கவர்மெண்டால் என்ன செய்வாங்க, ஒரு குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள். ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ இல்லம், பிரதமருக்கு உத்தியோகபூர்வ இல்லம் இருக்கு. அவங்களுக்கு என்ன, நபருக்கு நபர் மாறுபடும். கல்வி, கல்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, சில அதாவது இலங்கையில மிக குறைவு. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். சில நபர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை விரும்புவாங்க, சில நபர்கள் பிரைவேட் ஸ்கூலை விரும்புவாங்க, சில நபர்கள் ரெண்டையுமே விரும்புவவனுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸை விரும்புவாங்க. அப்ப என்ன, அல்லது சில நபர்கள் என்ன செய்வாங்க, மதங்கள் சார்ந்த, இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆரம்பத்திலேயே பௌத்த பிக்குகளாக மாறுவதற்கு என்ன செய்வாங்க, அவங்க அந்த பிரிவினா கல்விக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன, கல்விங்கிறது தேவையாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் என்ன செய்யப்படும், இவ்வாறான விடயங்கள் விருப்பங்களாக காணப்படும். சுகாதாரம், உங்களுக்கு காய்ச்சல் வருது, ஒரு நபர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவார், இன்னொரு நபர் என்ன செய்வார், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவார், இன்னொரு நபர் டாக்டர் கிளினிக்கு போவார். அப்ப என்ன, ஒவ்வொரு நபர்களும் என்ன அந்த சுகாதாரம்ங்கிற தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன செய்றாங்க, அவங்க நபருக்கு நபர் வித்தியாசமாக காணப்படுது. அதே போல தொடர்பாடு, சில நபர்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பாடுவாங்க, சில நபர்கள் என்ன செய்வாங்க, ஸ்கைப், வைபர், ஐஎம்ஓ, என்ன செய்வாங்க, ஃபேஸ்புக். அப்ப நபருக்கு நபர் என்ன செய்யப்படுது, தொடர்பாடுவதற்கான விதங்கள் வேறுபட்டு கொண்டே போகும். பாதுகாப்பு, பாதுகாப்பும் அதே போலதான். பெற்றோர் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு, பர்சனல் பிரைவேட் செக்யூரிட்டிஸ், பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், இதெல்லாம் என்ன, இந்த பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான முறைகள். அதே போல போக்குவரத்து தேவை, இங்கிருந்து நீங்க கிளம்புக்கு போகிறீங்கன்னு என்ன செய்யலாம், உங்களோட வீட்டில இருந்து கிளம்புக்கு போறேன்னு சொன்னா சில நேரங்கள்ல வேன், சில நேரங்கள்ல மோட்டார் பைக், சில நேரங்கள்ல த்ரீ வீல், சில நேரங்கள்ல பஸ், சில நேரங்கள்ல ட்ரெயின். நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பினத்துல நீங்க போகலாம். அப்ப என்ன, நீங்க போக்குவரத்து கிளம்புக்கு போவதுதான் உங்களுக்கு தேவை. அதுக்கு இப்ப தெரிவு செய்த போக்குவரத்து என்ன, ஒரு முறை. அந்த போக்குவரத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்வதற்கான முறைகள் என்ன, அது தரை வழி போக்குவரத்து, கடல் வழியிலையும் போகலாம், ஆகாயத்திலையும் போகலாம். அப்ப என்ன, அதெல்லாம் என்ன உங்களுக்குரிய விருப்பங்க. பொழுதுபோக்கு, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, அப்ப நீங்க என்ன செய்யலாம். அப்ப பொழுதுபோக்குங்கிறது மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக காணப்படுது. இப்ப மைண்ட் ரிலாக்ஸ், சில நபர்கள் என்ன செய்வாங்க, அந்த பொழுதுபோக்குக்கான தேவை எப்படி பூர்த்தி செய்வாங்க, புத்தகங்களை வாசிப்பாங்க, லைப்ரரிக்கு போவாங்க, சினிமாக்கு போவாங்க,
அல்லது ஏதாவது விளையாட்டுகள்ல விளையாடுவாங்க. இதெல்லாம் என்ன அவர்களுக்கான விருப்பங்களாக காணப்படும். ஆகவே இதுதான் பிள்ளைகள் தேவைகள் விருப்பங்களுக்கான உதாரணம். இப்போ கூட எக்ஸாம்பிள் மேபி கேட்கலாம். ஏதாவது ஒரு தேவையை சொல்லுவாங்க. கல்வி தேவை. கல்வி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான முறைகளை தருக. அல்லது கல்விங்கிறது தேவையா இருந்தால் அதற்கான விருப்பத்தை தருக என்று கேட்டா நீங்க என்ன செய்யணும்? கல்வி என்பது தேவை. அதை நான் எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும் என்று என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு போட்டு என்ன செய்யணும்? அதற்குரிய பதில்களை நாம் என்ன செய்யணும்? வழங்க வேண்டும். தனியார் கல்வி, அரச கல்வி, பிரிவினா கல்வி, இன்டர்நேஷனல் ஸ்கூல், சர்வதேச பாடசாலைகள் உண்டான கல்வி என்ன நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அதுக்கு ஆன்சர் வழங்க முடியும். ரைட். இப்ப நாம முக்கியமான விஷயத்துக்கு வாரம். தேவைகள் விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு. தேவைகள் விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாடு. இதை ஒரு தரம் ஜஸ்ட் எல்லாரும் ஒரு தரம் வாசிங்க பாப்போம். இங்கால பக்கம் இடது பக்கம் இருக்கிறது தேவை, வலது பக்கம் இருக்கிறது என்ன? விருப்பங்கள். ஆகவே என்ன இதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ரைட். இப்ப தேவைகளை பார்ப்போம். தேவைகள்ங்கிறதுல ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு தான் பார்க்கப்படும். தேவைகள் பொதுவானவை, விருப்பங்கள் பல்வகையானவை. ரைட். இப்ப நாம உணவுங்கிறத நாம தேவையாக எடுத்துக்கொள்வோம். எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அல்லது உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சரி உணவுங்கிறது ஒரு தேவையா இல்லை? உணவுங்கிறது தேவை. எனக்கும் உணவு தான் தேவை, உங்களுக்கும் உணவு தான் தேவை உயிர் வாழ்வதற்கு. ஆகவே என்ன தேவை என்ற கேட்டகரிக்கு கீழே வார விடயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானவை. ஆனா அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் என்னத்தை சாப்பிடுறேன்? நான் சோறு சாப்பிடுகின்றேன், நீங்கள் பீஸா சாப்பிடுறீங்க, இன்னொரு நபர் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுறார், இன்னொரு நபர் பர்கர் சாப்பிடுறார், இன்னொரு நபர் இடியப்பம் சாப்பிடுறார். அப்ப என்ன விருப்பங்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோருக்கும் பொதுவானவை அல்ல, பல்வகைத்தன்மையானவை. என்ன பல வகையானவை, பல்வகைத்தன்மையானவை விருப்பங்கள். இரண்டாவது, தேவைகள் முதலாம் நிலைக்குரியது, விருப்பங்கள் இரண்டாம் நிலைக்குரியது. அப்ப என்ன விளக்கம் வேண்டா? தேவைகளுக்கு தான் நாம முன்னுரிமை வழங்கும், விருப்பங்களுக்கு என்ன பிறகு இரண்டாம் பட்சமாகத்தான் நாம் என்ன செய்யும்? விருப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கும். தேவைகள் தான் முதலாவது தோன்றியது, அதுக்கு பிறகுதான் என்ன விருப்பங்கள் தான் இரண்டாவது தோன்றியது. சரிதானே? மூணாவது, வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படாதது. இப்ப தேவை என்று பாருங்க பிள்ளை. அதாவது உணவு என்று சொன்னா ஒன்றுதான் உணவு. ஆனா அதுல விருப்பங்களை பாருங்க. நாம் என்ன செஞ்சிருக்கோம்? உணவுங்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்டா? விருப்பங்கள் வரையறுக்கப்படவில்லை. எத்தனை எண்ணிக்கை என்று சொல்லி சொல்லல. விருப்பங்களை லிமிட் பண்ணல. ஏன்? அது நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போகுது விருப்பங்கள். ரைட். அதை உணவுங்கிற எக்ஸாம்பிளை வச்சு நாம பார்க்கலாம். தேவைகள் வரையறுக்கப்பட்டது, விருப்பங்கள் வரையறுக்கப்படாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க, தேவைகள் அத்தியாவசியமானது, விருப்பங்கள் என்ன? அத்தியாவசியமற்றது. இப்போ எனக்கு பசிக்குது, எனக்கு உணவு தேவை என்று சொன்னா எனக்கு கிடைப்பதை நான் சாப்பிட வேண்டும், மிகவும் முக்கியம் உயிர் வாழ்வது. ஆனா விருப்பம், நான் பீஸா ஹட் தந்தால் தான் நான் உயிர் வாழ்வேன் என்று சொல்ல முடியும்? பீஸா ஹட் தந்தால் தான் நான் உணவு சாப்பிடுவேன் என்று சொல்ல முடியும்? இல்லை. ஏன்? அதாவது விருப்பங்கள் அத்தியாவசியம் இல்லை, கிடைப்பதை நாம் என்ன செய்யலாம்? நம்ம உணவுக்கான தேவையை நாம் என்ன செய்யலாம்? பூர்த்தி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். ஆகவே தேவைகள் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான, விருப்பங்கள் என்ன? அத்தியாவசியம் இல்லை, நம்ம கிடைப்பதை கொண்டு உயிர் வாழ முடியும். ரைட். அடுத்தது என்ன? தேவைகளை தோற்றுவிக்க முடியாது, விருப்பங்களை தோற்றுவிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க புள்ளே. இப்ப நீங்க ஒரு விளம்பரத்தை நீங்க பாக்குறதுக்கு முதல், இந்த உணவு விளம்பரம், உடைகளுக்கான விளம்பரத்தை பார்க்கறதுக்கு முதல் அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கா? ஆனால் ஒரு விளம்பரத்தை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு என்ன? அந்த பொருளை வாங்க வேண்டும், அந்த பொருளை வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்துவிடும். ஆகவே என்ன செய்யலாம்னு சொன்னா விருப்பங்கள் பல்வேறுபட்ட விடயங்களால் என்ன செய்யலாம்? தோற்றுவிக்கப்படும். ஆனா தேவைகள் அப்படி தோற்றுவிக்க முடியுமா? தேவைகளை என்ன செய்ய முடியாது. அவ்வாறு விளம்பரங்களால தேவைகள் என்ன செய்யலாது? தோற்றுவிக்க முடியாது. ஆகவே இதுதான் என்ன பிள்ளைகள்? தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கான விஷயம். Right. இப்ப நாம அடுத்தது பார்க்க போற வணிகத்தோட தொடர்புபட்ட எண்ணக்கருவில் ஒன்றுதான் கேள்வி என்கிற எண்ணக்கரு. Right. இப்ப தேவை விருப்பம் முடிச்சு, சின்ன ஒரு கான்செப்ட் தான் தேவை விருப்பம்ங்கிறது. நம்ம கூடுதலான டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை.
இப்ப அடுத்து நான் பார்க்க போற விஷயம் தான் கேள்வி. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டிமாண்ட்னு சொல்லுவோம். இப்ப நீங்களோட லெவல் 1ல இருக்கிறார்கள், எக்கனாமிக் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன செய்வீங்க, இந்த கேள்வி சம்பந்தமாக டீப்பாக நீங்க படித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. Right. இப்ப கேள்வி கேள்வி என்ற என்னடா பிள்ளைகள், குறித்த ஒரு பொருள் மீது என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். உங்களிடம் என்ன, அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான பணமும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அங்க உருவாகிறது என்ன, கேள்வியாக இருக்கும், டிமாண்டாக இருக்கு. இப்ப பாருங்க, உங்களுக்கு பீஸா ஹட் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் உங்களுடைய கையில பணம் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்ன, கேள்வி. நீங்க டிமாண்ட் ஒன்று உருவாக்குறீங்க, எனக்கு ஒரு பீஸாவை தாங்க என்று கேட்டு வாங்குவீங்க. உங்களுடைய கையில் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பணம் இல்லை என்று சொன்னா அங்க நீங்க பீஸா ஹட் ஒன்று தாங்க என்று கேட்க முடியுமா? நீங்க ஒரு கேள்வியை உருவாக்க முடியுமா? கேள்வியை உருவாக்க முடியாது. ஆகவே கேள்வி என்ன, நம்மட வணிகத்துல வரைவிலக்கணம் சொல்றாங்க, குறித்த ஒரு பொருள் மீதான விருப்பத்துடன் அதற்கு விலையாக செலுத்த உள்ள கொள்வனவு ஆற்றல் என்னன்னு சொல்லுவோம் கேள்வி என்ன. ரைட். ஆகவே என்ன செய்யுங்க, அடுத்தது பாருங்க, கேள்வி ஒன்று உருவாக வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும், கட்டாயம் ரெண்டு விடயம் இருக்கணும். அந்த பொருள் மீதான விருப்பமும் இருக்கணும், அந்த பொருள் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய என்ன, கொள்வனவு ஆற்றலும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் என்ன, அதை கேள்வி என்று சொல்லுவோம். ஒரு தரம் என்ன, இந்த இமேஜை பாருங்க, இந்த கேர்ள் ஒரு பொருளை வாங்குறா, கொள்வனவு செய்யறா. அதுக்கு என்ன, விருப்பம் மட்டும் இருந்தால் போதுமானதா? இல்லை. அந்த விருப்பத்தோட அந்த விருப்பத்தைக்கு விலையாக செலுத்துற என்ன செய்யணும், அவைகிட்ட பணமும் இருந்தால் தான் என்ன, அங்கே கேள்வி உருவாகக்கூடியதாக இருக்கு. Right. இந்த விஷயத்தை பாரு, இது ஒரு தரம் என்ன செய்யுங்க பிள்ளைகள், இது ஒரு தரம் ரீட் பண்ணுங்க. நம்ம விஷயத்துக்கு வரும். ஒரு 1 minute பிரேக், நீங்க ரீட் பண்ணிடுங்க. ரைட். இப்ப நாம பார்க்க போற விடயம் தான் உற்பத்தி பொருள்ங்கிற விஷயம். ரைட். உற்பத்தி பொருள், உற்பத்தி பொருள் என்னன்னு சொன்னா, நமக்கு மனிதர்களுக்கு தேவைகளும் இருக்கு, விருப்பங்களும் இருக்கு. நம்ம தேவை விருப்பமும் படிச்சுட்டோம். தேவை என்ன, உயிர் வாழ்வதற்கு அவசியமான விடயங்கள் என்ன, பூர்த்தி செய்ய வேண்டிய விடயங்கள் தேவை. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன, விருப்பங்கள். இந்த தேவையையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்கப்படுகின்ற பணப்பெறுமதி சார்ந்த எவையும் என்ன, உற்பத்தி பொருள்னு சொல்லுவோம். நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்து கிரியேட் பண்ணி அல்லது மேனுஃபேக்சர் செஞ்சு நீங்க சந்தைக்கு நீங்க ஏதாவது நீங்க அதை வழங்கினீங்க என்று சொன்னா அந்த பொருளுக்கு சொல்ற பேர் என்ன, உற்பத்தி பொருள். ஆகவே நம்ம வரைவிலக்கண ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்.
மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக உற்பத்தி செய்து சந்தைக்கு அளிப்பு செய்து கொள்ளப்படும். அளிப்பு செய்தல் என்று சொன்னா வழங்கப்படும். வழங்கப்படும் பணப்பெறுமதி சார்ந்த அனைத்தும் என்ன உற்பத்தி பொருள் என்று சொல்லும். ரைட். அந்த உற்பத்தி பொருட்களை பாத்தீங்க என்று சொன்னா அது பொருளாகவும் இருக்கலாம். உற்பத்தி செயற்பாடுங்கிறது வேற, உற்பத்தி பொருள்ங்கிறது வேற. ப்ரொடக்ஷன்ங்கிறது வேற, ப்ரொடக்ட்ங்கிறது வேற. ரைட். இப்ப இந்த உற்பத்தி பொருளை பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி பொருளுக்குள்ள பின்வரும் விடயங்கள் இருக்கு. நமக்கு ஒரு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த உற்பத்தி பொருளுக்கு என்ன இருக்கலாம்? பொருட்கள் இருக்கலாம், சேவைகள் இருக்கலாம், நபர்கள் இருக்கலாம், இடம் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம், தகவல்கள் இருக்கலாம், நிகழ்வுகளும் செயற்பாடுகளும் இருக்கலாம். இந்த அனைத்து விடயங்களும் என்ன உற்பத்தி பொருள்னு சொல்லுவோம். இப்ப பொருட்கள், சேவைகள் நம்ம அடுத்தது பார்க்க போற விடயம். பொருள் என்ன பிள்ளை? நம்ம கண்ணால பார்த்து கொள்ளக்கூடிய, கண்ணால பார்க்கக்கூடிய, தொட்டுணரக்கூடியதுமான அனைத்து விடயங்களும் என்ன பொருள் என்று சொல்லுவோம். சேவைகள் என்ன? வைத்திய சேவை, ஆசிரியர் சேவை, போலீஸ் சேவை, பாதுகாப்பு சேவை. இந்த விடயங்கள் என்னன்னு சொல்லுவோம்? சேவைகள் சொல்லுவோம். இப்ப மனிதனுடைய தேவையையும் விருப்பத்தையும் அது பூர்த்தி செய்யுதா இல்லையா? அது பூர்த்தி செய்யும். அப்ப நாம் என்ன சொல்லுவோம்? பொருளையும் சேவையையும் என்ன சொல்லுவோம்னு சொன்னா அதை உற்பத்தி பொருள் என்று சொல்லுவோம், ப்ரொடக்ட் என்று சொல்லுவோம். இப்போ இதுல பாருங்க, இந்த ஒரு வீடியோ இருக்கு. இந்த ஏசி என்ன செய்யறார்? ஒரு ரெப்பேர் பண்றார். ஏர் கண்டிஷன்ங்கிறது ஒரு பொருள். அவரால் வழங்கப்படுகின்ற திருத்தம்ங்கிறது என்ன? ஒரு சேவை, ரிப்பேரிங் சர்வீசஸ். மொபைல் போன் ரிப்பேரிங் சர்வீசஸ் என்று சொல்ற மாதிரி ரிப்பேரிங் சர்வீசஸ். அதே போல என்ன? ஐடியா, எண்ணங்கள். இப்ப நபர்களை பாருங்க, புது புது ஐடியா எடுத்திருப்பாங்க, அதை பணமா மாற்றிக்கொள்வாங்க. எப்படி? கன்சல்டன்சி சர்வீசஸ் சொல்லுவாங்க. ஒரு நபர் ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யற? புதியது ஒரு ஐடியாவை எடுத்து அவருக்கு விற்கிற, அது ஒரு புதியது ஒரு ஐடியாவை என்ன செய்யற? உருவாக்கி மார்க்கெட்ல விற்கிற. இந்த விடயம். ரைட். அடுத்தது என்ன? இடங்கள். இடங்கள் எல்லாம் என்ன? லொகேஷன், பிளேசஸ் எல்லாம் என்ன? நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில வந்து இருந்து பொருட்களை சாப்பிட்டுட்டு போகக்கூடிய வகையில என்ன செய்யறோம்? ஒரு ஒரு கடை ஒன்றை கட்டுறோம், ஒரு இடம் ஒன்றை கட்டுறோம், கட்டி என்ன செய்யறோம்? அது வாடகைக்கு விடுறோம், அது விற்பனை செய்யறோம். இதெல்லாம் என்ன? உற்பத்தி பொருள். இந்த விடயங்கள் என்ன சொல்லுவோம்? உற்பத்தி பொருள்னு சொல்லுவோம். ஆகவே உற்பத்தி பொருளுக்கான எக்ஸாம்பிள் கேட்ட நீங்க எழுத வேண்டியவைகள் என்ன? பொருட்களாக இருக்கலாம், சேவைகளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம். ஒரு நபரின் அனுபவம் இன்னொரு நபருக்கு என்ன செய்யலாம்? அவர் விற்பனை செய்ய முடியும். எக்ஸாம்பிள் என்ன புள்ளி? இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்களே டூரிஸ்ட் கைடுலாம், அவங்க எப்படி அனுபவத்தை பெற்றிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போவாங்க, முக்கியமான இடங்களை பார்வையிட்டு வருவாங்க. அந்த அனுபவத்தை வச்சு என்ன செய்யறாங்க? ரைட். அதை என்ன செய்யறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். நீங்கள் எவ்வாறான இடங்களுக்கு போக வேண்டும், என்னென்ன இடங்களை பார்வையிட வேண்டும், எந்தெந்த இடங்களில் தங்க முடியும் என்ன செய்வாங்க? அவங்க ஒரு கைடு ஒன்று வழங்குவாங்க. என்ன? அவங்க ஒரு ஒரு வழிகாட்டல் வழங்குவாங்க. அதெல்லாம் என்ன? அனுபவம்ங்கிறது எல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப ஃப்ரீ அட்வைஸ்ங்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் என்ன? அவங்க பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்க? சில அட்வைஸர் வழங்குவாங்க. இதெல்லாம் என்ன? அனுபவங்கள், எண்ணங்கள். அடுத்தது என்ன? தகவல்கள். தகவல்கள்ங்கிறது ஒரு உற்பத்தி பொருளா இல்லையா? உற்பத்தி பொருள். அடுத்தது ஈவென்ட், நிகழ்வுகள். அடுத்தது ப்ரொசஸ், என்ன? செயற்பாடுகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்ன வரும்? உற்பத்தி பொருளுக்கு வரக்கூடிய விடயங்களாக இருக்கு. அப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் தான் உற்பத்தி பொருள் என்ற என்ன. அதற்குரிய ஒரு 2 3 எக்ஸாம்பிள்: பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள், நபர், இடம், அனுபவம், தகவல், நிகழ்வுகள். இதுல ஏதாவது ஒரு 3 4 விடயங்களை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா போதுமானதாக இருக்கு. ரைட். அடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நான் பார்க்க போற அடுத்த விடயம் தான் பொருட்கள், சேவைகள். பொருள் என்றா என்ன? சேவை என்றா என்ன? பொருட்களுக்கும் சேவைக்கும் இடையிலான என்ன வித்தியாசம் என்ன? இது எக்ஸாம்ல பாஸ் பேப்பர்ஸ்ல தான் வந்திருக்கு. பட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இப்ப பொருட்கள் என்று சொன்னா என்ன பிள்ளை? பொருட்கள் என்று சொன்னா என்ன? பொருள் என்று சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கண்ணால பார்க்கக்கூடியது. இந்த இருக்கிற இமேஜை பாருங்க. உங்களோட கண்ணால் பார்க்கக்கூடியதும் நீங்க கைகளால் அதனை டச் பண்ணி தொட்டு உணரக்கூடியதுமான விடயங்கள் என்னன்னு சொல்லுவோம்? பொருட்கள் என்று சொல்லுவோம். கண்ணால் பார்க்கக்கூடியதும்
கைகளால் தொட்டுணரக்கூடியதுமான விடயங்கள் என்ன? பொருட்கள்னு சொல்றோம். அப்ப சேவைகள் என்ன? ஆசிரியர் சேவை, வைத்தியர் சேவை, போலீஸ் சேவை. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். பாதுகாப்பு சேவையில போலீஸ் சேவை. நீங்க போலீஸைத்தான் கண்ணால பார்க்க முடியும், ஆசிரியரைத்தான் நீங்க கண்ணால பார்க்க முடியும். அவரால் வழங்கப்படுகின்ற சேவையை கண்ணால பார்க்க முடியுமா? தொட்டுணர முடியுமா? இதுதான் ஆசிரியர் சேவை நீங்க தொட்டுணர முடியுமா? குறிப்பாக அடையாளம் காட்ட முடியுமா? இல்லை. கண்ணால பார்க்க முடியாததும் தொட்டுணர முடியாததுமான விடயங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று சொன்னா சேவை என்று சொல்லுவோம். இப்போ ஒரு பாடசாலையில் 50 ஆசிரியர்கள் இருப்பாங்க. 50 பேரும் செய்யறது என்ன? ஆசிரியர் சேவை. அவங்க வழங்குற ஆசிரியர் படிப்பிப்பாங்க, டீச் பண்ணுவாங்க. 50 பேர் சேவையும் என்ன செய்யும்? ஒரே மாதிரி இருக்குமா? வேற வேற மாதிரி இருக்கு. நம்ம கண்ணால பார்க்கலாமா? இல்ல. தொட்டுணர முடியுமா? தொட்டுணர முடியும். ஆசிரியரைத்தான் நீங்க கண்ணால பார்க்க முடியுமே தவிர அவரால் வழங்கப்படுகின்ற சேவையை கண்ணால பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாது, கட்புலனாகாது. சரிதானே? Right. இப்ப நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னா, பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் இடையிலான என்ன நம்ம வேறுபாடுகளை பார்ப்போம். இந்த வேறுபாடுகளை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட். இந்த வேறுபாட்டுல பாருங்க, பௌதீக நிலைப்புத்தன்மை கொண்டது, கண்ணால் பார்க்கக்கூடிய. கண்ணால் பார்க்கக்கூடியதானே சொல்லுவோம் பௌதீக நிலைப்புத்தன்மை. இதுல பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க பிள்ளை, இதுல வெஜிடபிள்ஸ் இருக்கு. இந்த இதெல்லாம் கண்ணால பார்க்கக்கூடியதா இருக்கா இல்லையா? கண்ணால பார்க்கக்கூடியதா இருக்கு. பௌதீக ரீதியாக நீங்க கையால் எடுக்கலாமா இல்லையா? கையால் தொட முடியும், எடுக்க முடியும், பரிமாற முடியும். ஆகவே என்ன அது பொருள். சேவையை பார்த்தீங்கன்னு சொன்னா போலீசாரினால் வழங்கக்கூடிய சேவை, ஆசிரியரினால் வழங்கக்கூடிய சேவை. இப்ப நீங்க கஸ்டமர் கேர், நீங்க ஒரு மொபைல்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா கஸ்டமர் கேரோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அவர் வழங்குற ஆலோசனை சேவை. இதெல்லாம் கையால தொட்டு பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியுமா? பௌதீக ரீதியானது அது. அது பௌதீக ரீதியானது அல்ல, பௌதீக நிலைப்புத்தன்மை அற்றது. பொருட்களை தொட்டுணர முடியும், சேவைகளை தொட்டுணர முடியுமா? சேவைகளை தொட்டுணர முடியாது. பொருட்களை களஞ்சியப்படுத்த முடியும், சேவைகளை களஞ்சியப்படுத்த முடியுமா? சேவைகளை களஞ்சியப்படுத்த முடியாது, சேவைகளை களஞ்சியப்படுத்த முடியாது. அப்ப ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் செய்யறோம். அந்த ஆன்லைன் கிளாஸ்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சர்வ் பண்ணி வைக்கும் தானே. அது என்னையா மாறும்? நம்ம சர்வ் பண்ணி வச்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அந்த ஒரு ப்ரொடக்டா என்ன செஞ்சிருக்கு, ஒரு உற்பத்தி பொருளாக மாறு, ஒரு பொருள் மாதிரி மாறு. என்ன இன்டென்ஜிபிள் அசெட்ஸ், கண்ணால பார்க்கல அது, பட் என்ன அது ஒரு பொருள். ஒரு பொருள் வடிவுக்கு என்ன செஞ்சிருக்கு, அது மாறு, ஒரு பொருள் வடிவுக்கு மாறு. ஒரு பென் டிரைவ்ல நம்ம என்ன செய்யலாம், அதை பெற்றுக்கொள்ள முடியும். சிடியில ரைட் பண்ணி எடுக்கலாம். ரைட். அவ்வாறான ஒரு விடயமாக என்ன செஞ்சிருக்கு, அது மாறிவிடும், உருமாற்றம் அடைந்தது. அது தொழில்நுட்பத்தால் அது சாத்தியமாகியதே தவிர தொழில்நுட்பத்துக்கு முன்னே அது சாத்தியமாகவில்லை. தொழில்நுட்பத்துக்கு முதல் எப்படி இருந்துச்சு? ஒருவர் கற்பிக்கக்கூடிய விடயத்தை ஒரு புக்ல எழுதுவாங்க, ஒரு புத்தகமாக மாத்துவாங்க. அது புத்தகம்ங்கிறது என்ன, அது ஒரு பொருளாக மாறுச்சு. அதே போலதான். ஆனா நம்ம இவ்விடத்துக்கு படிக்கிறது ஒரு பொதுவான விஷயத்தை தான். பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? பொருட்களை களஞ்சியப்படுத்த முடியும். இப்ப மரக்கறிகள், அல்லது என்ன கதிரைகள், மேசைகள் சேமிக்க முடியுமா? இல்லையா? சேமிக்க முடியும். ஆனால் வைத்திய சேவையை சேமிக்க முடியுமா? போலீசாரினால் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு சேவையை களஞ்சியப்படுத்த முடியுமா? இல்லை, சேமிக்க முடியாது. அடுத்தது, பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரினத்தன்மை கொண்டதாக இருக்கு. ஒரு பொருள் இப்ப உற்பத்தி செய்யப்பட்டால் பிள்ளைகள், ஆடைகள்ங்கிறது ஒரு ஃபேக்டரியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது என்ன, எல்லாருக்கும் என்ன செய்யும், அவங்க உற்பத்தி செய்யற பொருட்கள்லாம் ஓரினத்தன்மையானதா இருக்கு, ஒரே மாதிரியே இருக்கு. ஒரே மாதிரி 10 ப்ராடக்ட், 20 ப்ராடக்ட், 30 ப்ராடக்ட் உற்பத்தி செய்யும். ஆனால் சேவைகள் ஒரே மாதிரி இருக்குமா? எப்போதும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு பிசினஸ் என்வாயன்மெண்ட் படிப்பிக்கணும்னு சொன்னா, நான் லாஸ்ட் பேட்சுக்கு படிப்பிச்சதுக்கு உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. நான் ஆசிரியர் சேவையை வழங்குறதுக்கும் இன்னொரு நபர் ஆசிரியர் சேவை வழங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேருக்கு முடியல வேறுபாடுகள் இருக்கு. ரைட். இதென்ன சேவைகள் ஓரினத்தன்மையானதாக இருக்காது, வழங்குனர்களுக்கு ஏற்ப என்ன செய்யும், வேறுபடும். எக்ஸாம்பிள் யோசிங்க. உங்களோட இன்டர்நெட் தொலைத்தொடர்பாடல் சேவை, டயலாக்,
டயலாக் இன்டர்நெட்டுக்கு ஒரு ஸ்பீட், மொபிட்டல் அதுக்கு ஒரு தனி ஸ்பீட். என்ன எஸ்எல்டி, எஸ்எல்டி மொபைல் ஒன்று தான். இப்போ அது வேறுபாடு இருக்கு. ஏர்டெல் மேபி ஸ்பீடா இருக்கு, மேபி ஸ்லோவா இருக்கு. ஹச் ஸ்பீடா இருக்கும், ஸ்லோவா இருக்கு. என்ன ஒவ்வொரு சப்ளையரை பொறுத்து என்ன செய்யும், அந்த சேவைகள் என்ன சேவைகள் தன்மை என்ன செய்யும், வேறுபடக்கூடியதா இருக்கு. அடுத்தது வழங்குனரிடமிருந்து பிரிக்க முடியும், பொருளை பிரிக்கலாம். இங்க பாருங்க பிள்ளை, மரக்கறியை உற்பத்தி செஞ்சிருப்பார் ஒரு ஆள், மரக்கறியை உற்பத்தி செஞ்சிருப்பார். அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நாம அதை பிரித்து எடுத்து கொண்டு வந்து சந்தையில வச்சு இன்னொரு ஆளுக்கு விற்கமா இல்லை, விக்க. இது என்ன, வழங்குனர்கிட்ட இருந்து அதை பிரிக்கலாம் பொருளை. ஆனால் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து அவர் வழங்குற ஆசிரியர் சேவையை பிரிக்க முடியுமா? வைத்தியர்கிட்ட இருந்து அவர் வழங்குகின்ற வைத்தியர் சேவையை பிரிக்க முடியுமா? இல்லை. வைத்தியர் அவரால் தான் அந்த வைத்திய சேவை வழங்க முடியும், பிரிக்க முடியாது. வைத்தியர் வேண்டாம், அவரிடம் இருந்தான சேவை மாத்திரம் போதும் என்று சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. அது வைத்தியரோட தான் இருக்கு. இவ்வாறான விடயங்கள் இதான் என்ன, பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான ஜஸ்ட் வேறுபாடு. அப்ப இதை என்ன செய்யுங்க பிள்ளைகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கண்ணால பார்க்கலாம் தொட்டுணரலாம்னா பொருள், கண்ணால பார்க்கலாம் தொட்டுணர முடியாதுன்னா என்ன, அது சேவையா இருக்கு. இந்த பிக்சர்ல இருக்கிற விடயம். Right. அடுத்து நான் பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா பெருமானம், வெலு என்கிற விஷயம். பெருமானம் என்னன்னு சொன்னா இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. பொருட்கள் சேவைகள் தொடர்பில் அவற்றின் தரம், அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவை மற்றும் விலை என்பவற்றின் கலவையைத்தான் நாம் என்ன சொல்லுவோம், பெருமானம் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறீங்க. உதாரணமாக அந்த பொருள் ஒரு பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு கதிரையாக இருக்கலாம், மேசையாக இருக்கலாம், அல்லது என்ன ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. அந்த உணவுப் பொருளை நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த உணவுப் பொருளுக்கு நீங்க என்ன செய்வீங்க, விலை ஒன்றை செலுத்துவீங்க. அந்த பொருள் என்ன செஞ்சிருக்கு, மேபி தரமானதாகவும் இருக்கு. அந்த பொருள்ல இருந்து என்ன செய்வீங்க, சில பயன்பாடுகள், இப்ப சேவை என்று சொன்னா அதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய யூசேஜ், பயன்பாடு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது மூணையும் சேர்த்ததுக்கு பேரு தான் என்ன, பெருமானம்னு சொல்லுவோம், வேல்யூ. பொருட்கள் என்ன, பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் நீங்க செலுத்துற விலை, தரம், சேவை, இது மூணும் சேர்த்ததுக்கு பேர் தான் பெருமானம். ரெண்டு கடைகள் இருக்கு, உணவு கடைகள். ஒரு கடையில போய் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு உணவுப் பொருளை வாங்குறீங்க. உதாரணமாக ஒரு கொத்து ரொட்டி வாங்குறீங்க, கொத்து ஒரு ரொட்டி கொத்துண்டு வாங்குறீங்க, அல்லது ஒரு பிரியாணி வாங்குறீங்க. அந்த பிரியாணி நீங்க ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணமான விலை அதுக்கு 1000 ரூபாய். இன்னொரு கடையில போய் அதே விலைக்கு ஒரு பிரியாணி வாங்குறீங்க, 1000 ரூபாய். ஆனா என்ன, அது ஒரு ஆள் தான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு, அந்த அளவு டேஸ்ட் இல்லை, குவாலிட்டியும் இல்லை. இப்ப உங்களிடம் வந்து நான் கேட்க, நீங்க எந்த கடையில வாங்கின பொருள் உங்களுக்கு பெறுமதியாக இருந்துச்சு, நீங்க செலுத்திய பணத்துக்கு என்ன பெறுமதியாக இருந்தது கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடக்கூடியதாக இருந்தது என்ன, பெறுமதியாக இருந்ததுன்னு சொல்லுவீங்க. ஏன் அதை சொல்றீங்கன்னு சொன்னா அந்த பொருள் தரமானதா இருக்கு, நீங்க அதுல இருந்து 100% பயன்பாட்டை பெற்று கொண்டிருக்கிறீங்க. அடுத்தது என்ன, அதுக்கு நீங்க விலையும் செலுத்திருக்கிறீங்க. நீங்க லோ குவாலிட்டியில வாங்கியிருந்தீங்கன்னா அது பெறுமதியானதா உங்களுக்கு, அது பெறுமதி குறைவானது. ஆகவே பெருமானம் என்னண்டா பிள்ளைகள், நீங்க செலுத்துற விலைக்கு என்ன, அது பெறுமதியாக இருத்தலும், தரமானதாக இருத்தல், அதுல இருந்து பயன்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. ஆகவே என்ன, விலை, தரம், சேவை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியதான் என்ன பெருமானமாக காணப்படும். இது ஜஸ்ட் ஒரு டெபினிஷன் தான், ஜஸ்ட் பாடமாகி வச்சுக்கொள்றது அவ்வளவு. Right. அடுத்ததை பார்த்துக்கொள்ளுங்க, கிரயம். கிரயம் என்ற என்ன, இங்கிலீஷ்ல கொஸ்டன் சொல்லு. இது சின்ன ஒரு விஷயம். நீங்க கடைக்கு போய் என்ன செய்றீங்க, ஒரு பேனை வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு பேனை வாங்குறீங்க என்று சொன்னா அந்த 10 ரூபாய் பேனைக்கு நீங்க ஒரு பணப்பெறுமதி செலுத்துவீங்களா, இல்லை? எவ்வளவு செலுத்துவீங்க, 10 ரூபாய். அல்லது ஒரு என்ன செய்றீங்க, ஒரு மொபைல் வாங்குறீங்க, 20,000 ரூபாய். அந்த மொபைலுக்கு நீங்க செலுத்துறீங்க பணப்பெறுமதி 20,000. அதுதான் என்ன, கிரயம்னு சொல்லு. இப்ப இது உற்பத்தியாளர் என்ற பார்வையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் சகல வளங்களினது பணப்பெருமானம் என கிரயம் எனப்படும். இப்ப நீங்க வாங்குறீங்க பிள்ளைகள், அதாவது
நீங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பொருளை வாங்குறீங்க. நீங்க பேனை ஒன்று வாங்குறீங்க 10 ரூபா. அந்த உங்களோட பேனைக்குரிய கொஸ்ட் என்ன தம்பி என்ன சொல்லுவீங்க? அது பேனைக்கு நீங்க எவ்வளவு பணம் செலுத்தினீங்களோ அதுதானே அதுல காஸ்ட். அதுல விலை தானே அதுல காஸ்டா இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? ஒரு கேக் கொண்டு உற்பத்தி செய்ய போறீங்க. ஒரு கேக் கொண்டு உற்பத்தி செய்யறேன்னா என்ன வேணும்? மா, சீனி, மாஜரின், அதுக்குரிய டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும். நீங்க அதெல்லாம் அந்த கடையில போய் நீங்க வாங்கிட்டு வருவீங்க. மா, சீனி, ஐசிங் ஐட்டம், டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே என்ன செய்வீங்க? எசன்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்லையா? நீங்க பர்ச்சேஸ் பண்ற பொருளுக்கு நீங்க விலையாக செலுத்தி அந்த பெறுமதிக்கு சொல்ற பேர் தானே என்ன? அந்த காசுக்கு சொல்ற பேர் தானே என்ன? கிரயம் என்று சொல்லுவோம். பணப்பெருமானம். இந்த பணத்தை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு அல்லது நீங்க கொள்வனவு செய்யறது சகல வளங்களினதுக்கு நீங்க செலுத்துற பணப்பெருமானம் தான் என்னன்னு சொல்லுவோம்? கிரயம்னு சொல்லுவோம். காஸ்ட். அடுத்து திருப்தி. திருப்தி என்ன? இந்த பிக்சரை பாருங்க. திருப்தி என்ன புள்ளி? நீங்கள் இந்த பொருளை கொள்வனவு செய்வதனூடாக நீங்கள் திருப்தி அடைந்துள்ளீர்களா? இந்த உணவை சாப்பிட்டதன் பின்னர் திருப்தி அடைந்துள்ளீர்களா என்ற கேள்வி கேட்டா என்ன? சில நபர்கள் சிரிப்பாங்க. ஓகே, அது என்ன நல்ல திருப்தி. சில நபர்கள் என்ன சோகம், சேட், சேட். சில நபர்கள் நியூட்ரலா இருப்பாங்க. என்ன இட்ஸ் ஓகே, வளமைய மாதிரி தான் இருந்தது, பெஸ்ட். நபருக்கு நபர் என்ன செய்யும்? திருப்தி வேறுபடும். ஆகவே திருப்தி என்ற என்ன? இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. பொருட்கள் சேவைகளை நீங்கள் நுகர்வதன் மூலம் ஒரு தனிநபர்கள் பெற்றுக்கொள்கின்ற உளரீதியான பெருமானமே திருப்தி எனப்படும். இந்த வீடியோல பாருங்க புள்ளி, ஒரு லேடி ஒரு ட்ரெஸ் ஒன்றை பர்ச்சேஸ் பண்றா. அதுக்குரிய பணமும் அவன் செலுத்துவா. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினதுக்கு பிறகு அவ மகிழ்ச்சி அடைகிறாவா இல்லையா? உளரீதியா அவ எக்ஸெப்ட் பண்றாவா இல்லையா? இட்ஸ் ஓகே, நான் விரும்பின ட்ரெஸ் ஒன்று எனக்கு கிடைச்சிட்டு உளரீதியான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஒன்று வருதா இல்லையா? அந்த உளரீதியான பெருமானத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? திருப்தி என்று சொல்லுவோம். பொருட்கள் சேவைகளை நுகர்வதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபர் பெற்றுக்கொள்கின்ற உள ரீதியான சைக்காலஜிக்கல் ரீதியான பெருமானம் தான் திருப்தி. ஆனா நம்ம திருப்தி என்ன செய்யலாம்? சில டெக்னிக் கூட மதிப்பிடலாம். இப்ப நீங்க சம்பத் பேங்க் எல்லாம் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா சம்பத் பேங்கோட கவுண்டர்ல சின்ன ஒரு டேப் ஒன்று வச்சிருப்பான். அந்த டேப்ல என்ன நீங்க கஸ்டமர் கேர்ல வழங்கின சர்வீஸ் திருப்தியா இல்லையா பேடா கேட்டிருப்பான். நீங்க விரும்பின என்ன செய்யலாம்? இந்த ஸ்மைலிஸ் நீங்க என்ன செய்யலாம்? அதுல கிளிக் பண்ண. அப்ப என்ன இதான் என்ன திருப்தியை அவங்க அளவுறதுக்கு பயன்படுத்துற சில டெக்னிக்ஸ். ரைட். இது ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்த விடயத்தை பாருங்க. நம்ம பார்க்க போற அடுத்த விஷயம் தான் சந்தை. சந்தைன்னா என்ன? மார்க்கெட். கொள்வனவாளரும் விற்பனையாளரும் ஒரு இடத்தை சந்திச்சு கொள்றாங்கன்னு சொன்னா, மீட் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மீட் பண்ற இடத்துக்கு சொல்ற பேர் என்ன? சந்தை. இப்ப நான் ஒரு மொபைல் போனை நான் விற்பனை செய்கின்றேன். நீங்க அந்த மொபைல் போனை நீங்க வாங்குறீங்க, கொள்வனவு செய்றீங்க. ரெண்டு பேரும் என்ன செய்யறோம்? ஒரு இடத்துக்கு வந்து நான் உங்களோட கையில மொபைல் போனை தாரேன், நீங்க அதுக்கு பணத்தை தாரீங்க. இப்ப ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கின்ற ஏதாவது ஒரு நிலைமை அதை என்ன சொல்லுவோம்? சந்தைன்னு சொல்லுவோம். நான் ஒருவேளை உங்களை நேரடியாக சந்திக்கலாம், அல்லது அப்படி இல்லாவிட்டால் ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணி சந்திக்கிறோம், மொபைலை விற்பனை செய்யறோம். அல்லது என்ன செய்யலாம்? ஃபேஸ்புக்ல கம்யூனிகேட் பண்ணி விற்பனை செய்யலாம். அல்லது ஒரு வெப்சைட்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணி என்ன செய்யலாம்? வெப்சைட் ஊடாக நான் உங்களுக்கு விற்பனை செய்யலாம். அப்ப என்ன? கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சில நேரங்கள்ல ஒரு பௌதீக ரீதியான இடத்துல சந்திப்பாங்க. இப்படி மார்க்கெட், இப்படி பொருட்கள் எல்லாம் இருக்கும், தொட்டு பார்த்து என்ன செய்வாங்க? தேடி பார்த்து கண்ணால பார்த்து என்ன செய்வாங்க? கதைச்சு பேசி பொருளை வாங்குவாங்க. இவ்வாறான ஒரு இடமாவும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? இந்த இருக்கிற பிக்சர்ல இருக்கிற மாதிரி என்ன, அல்லது என்ன, ஒரு மொபைல் ஊடாகவும் இருக்கலாம், ஆன்லைன்லயும் சந்திக்கலாம். அப்ப ஆன்லைன்ல சந்திச்சாலும் சரி, நேர்ல சந்திச்சாலும் சரி, அந்த நிலைமைக்கு சொல்ற பேர் என்ன? சந்தைன்னு சொல்லுவோம், மார்க்கெட். இப்ப கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்நெட் வருவதற்கு முன், இன்டர்நெட் தொலைத்தொடர்பாளர் உபகரணங்கள் வருவதற்கு முன் இருந்த சந்தை என்ன? நேரடியாக சந்திப்பதற்குரிய சந்தை மட்டும்தான் காணப்பட்டுச்சு. கடித தொடர்பாடல் இருந்துச்சு, நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தைகள் தான் இருந்துச்சு. ஆனா தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு பிறகு அந்த சந்தை எல்லாம் எப்படி மாறிட்டு? ஆன்லைன்ல மாறிட்டு.
அப்ப பௌதீக ரீதியாக நாம ஒரு நபரை சந்தித்தால் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திப்பதற்கான யாதாயினும் ஒரு நிலைமை பௌதீகத்தன்மை வாய்ந்த ஒரு இடமாக இருந்தால் அதனை சொல்லுவோம் சந்தை இடம் என்று சொல்லுவோம், மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க பிள்ளை, நேரடியா கையால என்ன செய்யறோம், பொருட்களை வாங்குறோம் விற்கும். ஓகே, கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்தித்துக் கொள்கின்ற ஒரு இடம் இருக்குத்தானே, அது பௌதீக ரீதியாக இல்லாமல் ஒரு ஒன்லைனாக காணப்பட்டால், பௌதீகத்தன்மை அற்றதாக காணப்பட்டால் அதனை சொல்லுவோம் மார்க்கெட் ஸ்பேஸ், சந்தை வெளி என்று சொல்லுவோம். சந்தை வெளி என்று சொல்லுவோம். அதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல பாக்குறது. இப்ப இந்த இருக்கிற வீடியோல இருக்கிறது என்ன, சந்தை இடம். இந்த இருக்கிறது என்ன, பொருட்களை எல்லாம் அவங்க ஸ்டோர்ல பண்ணிருக்காங்க, ஆன்லைன்ல சேல் பண்றாங்க. இது என்ன, கொள்வனவாளர்கள் ஆன்லைன்ல பார்த்து கொள்றாங்க, ஆன்லைன்ல மீட் பண்றாங்க. அது என்ன, சந்தை வெளியன்னு சொல்லுவோம். அது பெரும்பாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நடக்கும். Right. இப்ப நான் பார்க்கிற அடுத்த விஷயம்தான் நேர் உற்பத்தி, நேரில் உற்பத்தி என்று ரெண்டு விடயங்கள் பார்க்க. ரைட், நேர் உற்பத்தி என்ற என்ன, நேர் உற்பத்தி என்று சொன்னா நம்ம கொஞ்சம் ஆஹ், ஒரு ஒரு 50 வருடம் 100 வருடங்களுக்கு முதல் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போமே. மனிதர்களுக்கு உணவு தேவை வருகின்ற போது அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொண்டார். சாப்பாடு தேவையா, அரிசி தேவை, அப்ப விவசாயம் செஞ்சாங்க. பால் தேவை, மிருகங்களை வளர்த்தார். முட்டை தேவை, கோழிகளை வளர்த்தார். தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொண்டார்கள். அவ்வாறு ஒரு மனிதன் தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொண்டால் அதுக்கு சொல்ற பேர் என்ன, நேர் உற்பத்தி என்று சொல்லுவோம். நேர் உற்பத்தி தற்காலத்தில் இருக்கா பிள்ளை, இதுக்கு தானே எஸ், ஹோம் கார்டனிங். எனக்கு தேவையான மரக்கறினை நானே உற்பத்தி செய்து கொள்கின்றேன், எனக்கு தேவையான ஆடையினை நானே தைத்துக் கொள்கின்றேன், எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி செய்து கொள்கின்றேன். அது என்ன, நேர் உற்பத்தி. அப்ப வரைவிலக்கணத்தை பாருங்க, மனிதன் தனது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள தனக்கு தேவையானதை தானே சொந்தமாக உற்பத்தி செய்து கொள்ளும் செயற்பாடு என்ன, நேர் உற்பத்தி என்று சொல்லும். இதுக்கு இன்னொரு பெயர் ஒத்த கருத்து சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி என்று சொல்லும். சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி. இந்த இருக்கிற பிக்சர்ஸ் பாருங்க, இது ஹோம் கார்டன். இப்ப நாம இதுக்கு எதிரான விஷயத்துக்கு வரும், நேரில் உற்பத்தி. நேரில் உற்பத்தி என்ற என்ன, தனக்கு தேவையானது தானே உற்பத்தி செஞ்சுட்டேன். இப்ப நான் நல்ல ஒரு ட்ரெஸ் ஒன்று நான் தைக்க பழகிட்டேன், நல்லா தைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த பக்கத்து வீட்டுக்காராக்கள், என் ஃப்ரெண்ட்ஸ், அது ஃபேமிலியில உள்ள ஆக்கள் என்ன செய்யறாங்க, நல்ல டிசைனா இருக்கு, எங்களுக்கும் தைச்சு தாங்க, நாங்க பணம் தாரோம், அதுக்குரிய பேமெண்ட்டை தாரோம், அதுக்குரிய விலையை தாரோம், பிரைஸை தாரோம் என்று சொல்றாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், என்னுடைய தேவை முடிஞ்சு, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பிறருடைய தேவைகளையும் விருப்பங்களையும் கவனத்தில் கொண்டு நான் என்ன செய்யறேன், உற்பத்தி பொருட்களை வியாபார நோக்கத்துடன் சந்தைப்படுத்துவதற்காக நான் என்ன செய்யறேன், உற்பத்தி செய்து கொள்கின்றேன். அவ்வாறு உற்பத்தி செய்து கொண்டா என்ன என்று சொல்லுவோம், அதுக்கு நேரில் உற்பத்தி என்று சொல்லுவோம். இந்த இருக்கிறது பாருங்க பிள்ளை, இது உருளைக்கிழங்கு உற்பத்தியை பாருங்க. தனக்கு தேவையான உருளைக்கிழங்கு தானே உற்பத்தி செய்யறேன்னா நாளைக்கு ஒரு 10 உருளைக்கிழங்கு 15 உருளைக்கிழங்குகள் போதும். அதை என்ன செய்யறாங்க, பேக் பண்ணி வியாபார நோக்கத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன, அது நேரில் உற்பத்தி. ஆடை தொழிற்சாலைகள்ல பாருங்க, இவங்க 4 பேரும் சேர்ந்து தனக்கு தேவையான தானே உற்பத்தி செய்யறாங்களா, இல்ல, அதை விற்பனை செய்யற பர்பஸ், சந்தைப்படுத்துவதற்கான நோக்கம், சந்தைக்கான உற்பத்தி. என்ன செய்யறாங்க, பிறருடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன செய்யறாங்க, அவங்க உற்பத்தியை மேற்கொண்டா அதுக்கு சொல்ற பேர் என்ன, நேரில் உற்பத்தி என்று சொல்லுவோம். ரைட், அடுத்து நம்மட ஒரு ஃபைனல் ஸ்லைட்ஸுக்கு வந்துடும், லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டு, லாஸ்ட் சாப்டர், தொழிற்பிரிப்பு. தொழில் பிரிப்புண்டா என்னன்னு சொன்னா, ஒரு ஆடை தொழிற்சாலை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும். ஒரு ஆடை தொழிற்சாலை, ஒரு ஆடை தைக்கிறேன்னு என்ன செய்வாங்க, துணியை கொள்வனவு செய்வாங்க, அந்த துணியை வெட்டுவார்கள், அந்த துணியை தைப்பார்கள், அதுக்குரிய பட்டன்ஸ் மற்ற எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் செய்வாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த துணியை என்ன செய்வாங்க, தைத்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஒரு ஷர்ட்டா ட்ரௌசரா மாறி இருக்கும், அல்லது அதுக்குரிய ட்ரெஸ்ஸா மாறி இருக்கும்.
அதை என்ன செய்வாங்க, அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணதுக்கு பிறகு அதுல குவாலிட்டி சரியா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதை பேக் பண்ணுவாங்க, அதை இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்யணும். ஆடை தொழிற்சாலை நடக்கிற விஷயம் இல்லை, பிராண்டிக்ஸ் போன்ற தொழிற்சாலைகள் நடக்கிற விடயம். இது எல்லா வேலையையும் ஒரு நபர் தான் செய்யறாரு இல்லை. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நபர்களுக்கு பாரம் கொடுத்திருப்பாங்க, பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நபரிடம் காணப்படும். அப்ப தொழில் பிரிப்புன்னா என்னடா பிள்ளைகள், குறித்த ஒரு உற்பத்தி செயற்பாடு இருக்கு தானே. சொன்ன செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் சொல்ற பேர் உற்பத்தி செயற்பாடு. அது எல்லாத்தையும் பல பிரிவுகளாக பிரிக்கும். இங்க பாருங்க, ஆடை உற்பத்தி தொழிற்பாடு என்ன செய்யறோம்னா 9 பிரிவுகளாக பிரிக்கும். பிரிச்சு என்ன செய்யறோம், ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு நபர்களுக்கு ஒப்படைக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கு அல்லது அவர்களோட குழு, ஒரு டீமா ஒப்படைக்கும். ஒப்படைத்து நாம உற்பத்தி செயற்பாடு செஞ்சோம் என்று சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன, தொழிற்பிரிப்பு. ஒரு வேலையை பல பகுதிகளாக பிரித்து, ஒரு வேலையினை பல பகுதிகளாக பிரிச்சு நாம உற்பத்தி செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன, தொழில் பிரிப்பு. இப்படி தொழிற்பிரிப்பை செஞ்சிருந்தோம்னு சொன்னா ஒரு நபரை பாருங்க, ஒரு நபர் தொடர்ச்சியாக அந்த ஆடைகளை துணிகளை வெட்டும் செயற்பாடுல ஈடுபடுறாரு. 10 வருஷமா அவர் வெட்டிட்டு தான் இருக்காரு, துணிகளை வெட்டுறா ஒரு வேலை. அவர் இப்ப பாருங்க, கண்ணை மூடினாலும் அவர் வெட்டுவார், கையை வெட்டி கொள்ள மாட்டார். ஏன், அவர் அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பார். தொடர்ச்சியாக ஆடைகளை தைத்து தைத்து, ஆடைகளை வெட்டி வெட்டி, அயன் பண்ணி அந்தந்த நபர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த தொழில அனுபவம் பெற்றிருப்பாங்க, ஆற்றலை பெற்றிருப்பார்கள். அதே நேரம் என்ன, நிபுணத்துவத்தை பெற்றிருப்பார், எக்ஸ்பர்ட். இப்படி தொடர்ச்சியா அவங்க ஒரே தொழிலை செய்யறதால அவங்க பெற்றுக்கொள்கின்ற அனுபவம், ஆற்றல், திறன், நிபுணத்துவத்துக்கு சொல்ற பேர் என்ன, சிறப்பு தேர்ச்சி என்று சொல்லுவோம். சரியா, இந்த சிறப்பு தேர்ச்சி, எக்ஸ்பர்டைசேஷன் சொல்லுவாங்க. சிறப்பு தேர்ச்சி, ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்க. சிறப்பு தேர்ச்சி, ஸ்பெஷல், எக்ஸ்பர்ட் ஆகிறான், நிபுணரா மாறுறான். இப்ப பாருங்க, இப்ப டைப் பண்ற ஆட்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கம்ப்யூட்டர் டைப்பிஸ்ட் மாற பார்த்திருப்பீங்க. என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க ஃபெஸ்ட்டுக்கு டைப் பண்ணாங்க, ஸ்லோவா தான் டைப் பண்ணுவாங்க. அப்புறம் டைப் பண்ணி பழைய என்ன செய்வாங்க, கண்ணை மூடிட்டு டைப் பண்ணுவாங்க. சரியா, இப்ப நீங்களும் தான் இப்ப மொபைல் யூஸ் பண்ணக்கு பண்ணி செய்வீங்க, கண்ணை மூடிட்டு மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம அந்த டச் மொபைல் வாரத்துக்கு முதல், டச் ஸ்கிரீன் மொபைல் வாரத்துக்கு முதல் கீபேட் மொபைல் இருந்து அதை யூஸ் பண்ணாக இருப்பீங்க மேபி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 9 நம்பர்ஸ் தான் இருக்கு. அதுல 9 நம்பர்ஸ்லயே 3 எழுத்துக்கள் இருக்கு. ஒழுங்கா டைப் பண்ணின ஒரு நபருக்கு என்ன, எந்த எழுத்து எந்த நம்பர்ல இருக்குமென்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்வார், கண்ணை மூடிட்டே மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புவார். இப்ப சில நீங்க பார்த்திருப்பீங்க, பீஸா கட் பண்றது, குயிக்கா கட் பண்ணுவாங்க. அல்லது என்ன, நீங்க இந்த குக்கிங்ஸுக்கு சமைக்கிறத பாருங்க, குயிக்கா நீங்க என்ன செய்வாங்க, கரெக்ட் எல்லாம் என்ன செய்வாங்க, குயிக்கா அறிஞ்சு என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. இதெல்லாம் என்ன, அந்த தொழில் அவர் பெற்றுக்கொள்கின்ற சிறப்பு தேர்ச்சி. அப்போ ஒரு தொழிலை தொடர்ச்சியாக செய்வதன் காரணமாக அந்த நபர் அந்த தொழிலில் பெற்றுக்கொள்கின்ற அனுபவம், ஆற்றல், திறன், நிபுணத்துவத்துக்கு சொல்ற பேர் என்ன, சிறப்பு தேர்ச்சி என்று சொல்லுவோம். இந்த தொழில் பிரிப்பு இடம்பெறுவதாலையும் என்ன செய்வார் சொன்னா ஒரு நபர் சிறப்பு தேர்ச்சியினை பெற்றுக் கொள்வார். ஒரு நபர் சிறப்பு தேர்ச்சியினை பெற்றுக் கொள்வார். ரைட். இப்ப இதெல்லாம் என்ன, சிறப்பு தேர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. ரைட். இப்ப இப்ப பாருங்க, சிறப்பு தேர்ச்சிக்கான ஆஹ், சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். ¿A ti te pagan por millas o qué, culero? Nomás te la pagas caminando. O de la verga, ya pongas a hacer algo, viejo.
ரைட். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ ஒரு தொழிலை தொடர்ச்சியா செய்யற தலைவங்க என்ன செய்றாங்க, நிறைய அனுபவங்கள், ஆற்றல், திறன், நிபுணத்துவத்தில் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இதால என்ன செய்றாங்க, ஸ்பீட், அவங்களோட வேலைகள் என்ன செய்யப்படுது, ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வேலைகளை. ஒரு குறைந்த நேரத்துக்குள்ள கூடுதலான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்றாங்க. ரைட். இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன ஒரு வித்தியாசமான முறையில் என்ன செய்றாங்க. இப்ப இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன வித்தியாசமான முறையில் ஏனைய நபர்கள்ல இருந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கா. இதுல வாடிக்கையாளர்களை கவர்றாங்க. அவங்களோட உற்பத்திகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது, நேரம் மீதப்படுத்தப்படுது, அவங்களோட உற்பத்திக்கான என்ன செலவுகள் குறைக்கப்படுது. இதெல்லாம் என்ன இந்த சிறப்பு தேர்ச்சியால இவங்க பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளாக கருதப்படுது. ரைட். இப்படிலாம் நம்மளால செய்ய முடியுமா, சாதாரணமா செய்ய முடியுமா? இல்ல, அது தொழில்ல தொடர்ச்சியா இருக்கிறதால அது செய்ய முடியும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, என்ன சொன்னா சிறப்பு தேர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரைட். இவ்வாறு காணப்படுது என்னன்னு சொன்னா, இவ்வாறு நீங்க யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். நிறைய என்ன ஆஹ் இப்ப நிறைய ஃபாஸ்ட் ஒர்க்கர்ஸ் சொல்லிலாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கு. இதான் என்ன அது இருக்கிற விடயம். ரைட். ரைட். ஆகவே இதோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். ரைட். யூனிட் ஒன்ல பார்ட் ஒன் ஒன்று இருக்கு, பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்கு. அந்த பார்ட் ஒன் பகுதியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேசிக்கான பிசினஸ் என்வாயன்மெண்ட், வணிக சூழல் சம்பந்தப்பட்ட பேசிக்கான விடயங்களை நாம பார்த்துட்டோம். ரைட். அடுத்த கிளாஸ்ல இருந்து நாம என்ன செய்ய போறோம், வணிக அமைப்புகள் சம்பந்தமான விடயங்களை நாம என்ன செய்ய போறோம், நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்த சாப்டர்ஸ் நம்ம படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ வெரி மச்.